20s தான் நம்ம லைஃப்லேயே பெஸ்ட் பார்ட்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இன் 20s we got a lot of opportunities to build our career. நிறைய ஃப்ரீடம் இருக்கும், நிறைய லேர்னிங்ஸ் இருக்கும், ஃபினான்ஷியலி பெட்டர் ஆகும், அண்ட் முக்கியமாக போத் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி அந்த ஃபேஸ் ஆஃப் டைமில் தான் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும். இந்த மாதிரி இத்தனை நல்ல விஷயங்கள் நடக்கிற இந்த பீரியட் ஆஃப் டைமில் என்கிட்ட யாருமே சொல்லாத, நான் சுத்தமாக எதிர்பார்க்காத ஒரு டேஞ்சரான விஷயமும் நடந்துச்சு. I started losing my friends. பேசிக்காக இந்த டீனேஜ் பீரியட் ஆஃப் டைமில் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஃபீல் லைக் அன்பிரேக்கபிள். காலையில் கிளாஸுக்கு போனாலும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, கேண்டீன் போனாலும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃபீஸ் கட்ட போகும்போது, ஈவினிங் டியூஷன் போகும்போது, இந்த சாட்டர்டே சண்டே வெளியே போய் விளையாட போகும்போது கூட எப்பயுமே நம்மளை சுற்றி அதே ஃப்ரெண்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. தேவர் லிட்டரலி வித் அஸ் எவ்ரி டைம். இது அப்படியே கன்னியூ ஸ்கூல் முடிஞ்சு நீங்கள் காலேஜ் போனீங்கன்னா கூட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸும் ஆட் ஆகி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பெருசாகுமே தவிர ஷ்ரிங்க் ஆகுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. இதுக்கப்புறம் காலேஜ் முடிஞ்சு வேலைக்கு போனாலும் நான் இதே தானே எதிர்பார்ப்பேன். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்த்து இப்போ வேலைக்கு போகிற ஃப்ரெண்ட்ஸும் ஆட் ஆயிடுவாங்க, அப்படி தானே எதிர்பார்ப்பேன். அதானே லாஜிக்கு. பட் that's not what happened. I moved to Chennai for work. ஆப்வியஸ்லி இந்த சேனல் பார்க்குற எல்லாத்துக்குமே அது தெரிஞ்சிருக்கும். அங்கே போயிட்டு கூட நிறைய பீப்புளை மீட் பண்ணேன், புதுசாக நிறைய பேர் கூட பேசி பழகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடச்சிது. மோஸ்ட்லி சென்னையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் அந்த பஞ்ச் ஆஃப் பீப்புள் கூட தான். இப்படி சேர்ந்து பேசி பழகி சுற்றி தானே நம்ம சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் மேக் பண்ணியிருப்போம். ஸோ நான் இப்போ இவங்க கூட இப்படி தானே இருக்கேன். அப்போ இவங்களும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகியிருக்கணும்ல. பட் அப்படி எதுவும் நடக்கல. நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற சில பேர்லாம் இப்போவும் என் லைஃப்பில் இருக்க தான் செய்கிறாங்க. பட் மோஸ்ட்லி ended up having a lot of working colleagues with lot of office politics. ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்லாம் சும்மா கிடையாது guys, சுற்றி தெரியும். வேலையை பார்க்குறதா இல்லை விட்டுட்டு ஓடுறதாலாம் எனக்கு சம்டைம்ஸ் தோணிருக்குன்னா பார்த்துக்குவாங்க. மெயினாக இதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னா, வேலைக்கு போனதுக்கு அப்புறமே வந்துட்டு நம்ம அந்த இன்னசென்ஸ்லாம் போய் ஒரு மாதிரி காம்படிட்டிவ் மைண்ட் செட்டில் ஓடிட்டு இருப்போம். நானும் சரி, என் கூட ஒர்க் பண்ணுறவங்களும் சரி, எல்லாருக்குமே இதே கதை தான். எப்படிடா அடிச்சு பிடிச்சி மேலே வரலான்னு பார்த்துட்டு இருக்கப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் ரொம்பவே கம்மி தான். சரி, வேலை பார்க்குற இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போனாவாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தா என்ன மாதிரியே பேசுறது கூட டைம் இல்லாமல் ஒர்க் ப்ரெஷரில் சில பேர், சரியான வேலை கிடைக்காம வாழ்க்கை ப்ரெஷரில் சில பேர்னு சுற்றிட்டு இருப்பானுங்க. இதில் எந்த ஃப்ரெண்டு கூட போய் உட்காந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது? அண்ட் ஆல்சோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஆஃபீஸ் டாக்ஸ், ஒர்க், மணி, இதை தவிர என் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து முன்ன மாதிரி சகஜமாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லையோன்ற தாட்ஸ்லாம் எனக்கு அப்பப்போ வந்து போகும். ஏன்னா என்னை சுற்றி நடக்கிற டாபிக்ஸ்லாம் மோஸ்ட்லி ஃபினான்ஷியல் அண்ட் மணி ரிலேட்டடாக தான் இருக்கும். சீக்கிரம் செட்டில் ஆகணும், நிறைய சம்பாதிக்கணும், பிஸ்னஸ் பண்ணலாமா, என் மேனேஜர் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான்னு இந்த மாதிரியான டாபிக்ஸ் தான் என்னை சுற்றி ஓடிக்கிட்டே இருக்கும். நான் கான்சியஸாக சொல்லுவேன், சுற்றி இதே டாப்பிக்கை பேசாதீங்கடா, எரிச்சல் ஆகுது, கொஞ்சம் ரேண்ட் ஃப்ரீயாக ஜாலியாக ஏதாவது பேசுங்க, அடிச்சு துரத்திடுவானுங்க. பட் தென் ஐ காட் ரிமெம்பர்ட் அபவுட் மை ஸ்கூல் காலேஜ் டேஸ். ஒரு 10-15 பேர் சேர்ந்து உட்காந்து பேசணும்னு வைங்களேன், என்ன இல்லாமல் பேசுவோம், சம்மந்தமே இருக்காது. மோஸ்ட்லி இட் வாஸ் ஸ்டூபிட் கான்வர்ஸ் தட் நத்திங் மேக்ஸ் சென்ஸ் அட் ஆல், பட் வி வேர் ஹாப்பி அட் தட் டைம். இந்த சாமி கண்ணு பாய்ஸ் பாட்காஸ்ட் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவங்க குரூப்பாக உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஒருத்தன் ஒன்று சொல்லுவான், அதை பார்த்து இன்னொருத்தன் ஒன்று சொல்லி கலாய்ப்பான்னு சொல்லிட்டு இந்த கேங்கே ஒரு மாதிரி கலகலன்னு இருக்கும். எனக்கெல்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது பொறாமையாக இருக்கும். நம்மளும் இப்படி தான் இருந்தோம். ஆனால் இப்போ பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசி சிரிச்சே பல மாதங்கள் ஆகுதே அப்படின்றோம். கடைசியாக காலேஜ் கிராஜுவேஷன் ஒன்று நடந்துச்சு. அன்னைக்கு தான் எல்லாரும் மூஞ்சியும் பார்த்து கொஞ்சம் சிரித்து பேசினதெல்லாம். இதுக்கப்புறம்லாம் யாரை பார்த்தாலும் வெறும் காசு டாக்ஸ் மட்டும் தான் வாழ்க்கையில் ஓடிக்கிட்டு இருக்குது. பட் ஐ ரியலி மிஸ்ஸிங் தோஸ் ஸ்டூபிட் டாக்ஸ் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஸ்கூல் காலேஜ் டைம்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பக்கத்தில் எங்கேயாவது வெளியெல்லாம் போவோம். அப்பப்போ இப்போ அதுவுமே ரொம்ப கம்மியாயிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இப்போ எங்கேயாவது வெளியே போகலான்னு யோசிச்சா கூட ரொம்ப கஷ்டம். ஒருத்தன் ஃப்ரீயாக இருக்கப்போ இன்னொருத்தன் அவைலபிளாக இருக்க மாட்டான், இன்னொருத்தன் ஃப்ரீயாக இருக்கப்போ வேற ஒருத்தன் பிஸியாக இருப்பான். ஸோ மோஸ்ட்லி வேலை விட்டா ரூமு விட்டா வேலைன்னா வாழ்க்கை போயிட்டுருக்கு. இதை தாண்டி எங்கேயாவது நான் வெளியே போனால் கூட தனியாக தான் போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது. அதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். பட் ஸ்டில் யூனோ ஹேங்கிங் அவுட் வித் ஃப்ரெண்ட்ஸ்
ஹிட்ஸ் டிஃப்ரெண்ட். சரி ஓகே, கெரியரோட ஸ்டார்டிங்கிறதுனால நம்ம ஆளுக்கு பிஸியாக இருக்கோம். போக போக வந்துட்டு நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்கும். நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அப்பப்போ மீட் பண்ணுறது, வெளியே போகிறது, இதெல்லாம் பழைய மாதிரி நடக்கும் அப்படின்னு யோசிச்சா அப்படிலாம் இல்லையா. ஸ்டார்டிங் தான் இப்படி இருக்குமா, போக போக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இன்னும் சுருங்கி காணாமே போயிடுவாங்கன்றானுங்க. இதுதான் யதார்த்தமானு எனக்கு தெரில. பட் லைஃப்பில் நம்ம டெய்லி பார்த்து கூடவே இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் காணாமல் போயிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு லைஃப் லாங் கொலீக்ஸ் தான் நம்ம மேக் பண்ணிருக்க போகிறோம். தெர் இஸ் நோ சச் பாசிபிலிட்டி ஆஃப் மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற போது என்னடா சொல்லாமல் கொள்ளாமல் புதுசாக ட்விஸ்ட்லாம் தரீங்க லைஃப்லன்னு இருக்குது. இது ஆக்சுவலாக எனக்கு மட்டும்தான் தோணுதா, எனக்கு என்ன ஏதுன்னே சரியாக தெரில. உங்களுக்கும் இப்படி தான் நடக்குது அப்படின்னா சொல்லிட்டு போங்க, படித்து பார்த்து ஆறுதல் அடைஞ்சிப்பேன். மேபி ஐ வாஸ் நாட் குட் அட் மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ்னால கூட இருக்கலாம். அதனால எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. தட்ஸ் வை ஐ எம் டாக்கிங் அபவுட் இட். மறுபடியும் அந்த மாதிரி ஸ்டூபிட் கான்வர்ஸ்லாம் வந்துட்டு பாய்ஸ் கூட உட்காந்து மேக் பண்ணுறது, ஃபன் பண்ணுறதெல்லாம் இனிமேல் வாழ்க்கையில் நடக்குமான்னு தெரில. மேபி ஆர் மே நாட் ஹேப்பன்ஸ், யாருக்கு தெரியும். நாளைக்கு நம்மளால யூடியூப் சேனலில் வருவேன், வந்தாலும் வருவீங்க.